நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த செய்தியின் மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஜனவரி மாதம் 10ஆம் தேதி செய்தித்தாளில் ஒரு செய்தியை நான் வாசித்தேன். அதாவது 39 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் தனது 4 வயது மகனை கழுத்தை நெரித்து கொலை செய்தால், பின்பு தானும் சாக வேண்டுமென்று விரும்பி தனது கையை கத்தியால் அறுத்தாள். ஏதோ ஒரு காரணத்தினாலே மனம் மாறி பின்பு தான் தங்கியிருந்த ஓட்டல் அறையை காலி செய்து கடந்து போனாள். அப்படி போகிற பொழுது தன்னுடைய 4 வயது மகனை, அதாவது அவள் கொலை செய்த 4 வயது மகனுடைய சடலத்தை சூட்கேஸில் பார்சல் செய்து கொண்டு ஓட்டல் அறையை கோவாவிலிருந்து காலி செய்து கர்நாடக மாநிலம் பெங்களூருக்கு கடந்து போகிறாள். போகிற வழியில் போலீஸார் அவளை கைது செய்தனர். எப்படி என்று சொன்னால், அவள் ஓட்டலை காலி செய்த விதம், வேகமாய் காலி செய்த விதம் மற்றும் அவள் செய்த ஒரு சில காரியங்கள் ஓட்டல் ஊழியர்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தினது. அது நிமித்தமாக அவர்கள் அறையை திறந்து பார்த்த பொழுது அங்கே இரத்த கரைகள் இருந்தது. உடனடியாக அவர்கள் காவல்துறைக்கு செய்தி அனுப்பினார்கள். வழியிலே அவள் கைது செய்யப்பட்டாள். இதை செய்தது ஒரு சராசரி பெண்ணோ அல்லது மனநிலை பாதிக்கப்பட்டவரோ அல்லது வறுமை நிமித்தமாக செய்தவரோ கிடையாது என்று சொல்லி காவல்துறையினர் அறிந்து மிகவும் ஆச்சரியப்பட்டனர். ஏனென்று சொன்னால், இந்த கொலை செய்த பெண் நன்கு படித்தவள், இன்ஜினியரிங் படித்து பட்டம் பெற்றவள். அவள் ஒரு கம்பெனியை அவளே துவங்கி அந்த கம்பெனியினுடைய CEO, அதாவது அந்த கம்பெனியினுடைய முதல் தலைமை அதிகாரியாக அந்த கம்பெனியை நடத்தக்கூடியவளாக, ஒரு விதத்திலே சொல்லப்போனால் அந்த கம்பெனிக்கு முதலாளியாக காணப்படுகிறார். அது மாத்திரமல்ல, அந்த பெண் துவங்கியுள்ள கம்பெனி எதற்கு என்று சொல்லி பார்ப்போம் என்றால், பெங்களூர் பட்டணத்திலே மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்ட வாலிப பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி மற்றும் போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையானவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி. மேலும் திருமண வாழ்க்கையில் முறிவு ஏற்பட்டு அதனால் தவறான முடிவுகளை எடுக்கக்கூடிய வாலிப பெண்களுக்கு, வாலிப ஆண்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி. இதை வெற்றிகரமாக சில ஆண்டுகளாக அந்த பெண் நடத்தி கொண்டு வருகிறாள். ஆனால் அவளுடைய செயலோ அவளுடைய பட்டத்திற்கும் அவள் செய்கிற வேலைக்கும் அவள் ஆரம்பித்த கம்பெனிக்கும் எந்த விதத்திலும் சம்பந்தமில்லாததாக காணப்பட்டது. மற்றவர்கள் மன அழுத்தத்தினால் பாதிக்கப்படுகிற பொழுது, மற்றவர்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருகிற பொழுது ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை மையமாக நடத்தக்கூடிய ஒரு பெண்தான் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்த பொழுது இப்படி ஒரு காரியத்தை செய்திருக்கிறாள். போலீஸ் விசாரணையில் தெரிய வந்த காரியம் என்னவென்றால், அவளுக்கும் அவளுடைய கணவனுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு நிமித்தமாக இருவரும் பிரிந்து வாழ்கிறார்கள் சில ஆண்டுகளாக. அங்கே துவங்கிய பிரச்சனை நிமித்தமாக இந்த ஒரு முடிவுக்குள்ளாக அவள் கடந்து வந்தால், இதை செய்தாள் என்று இதுவரைக்கும் அவர்கள் விசாரணையில் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு இப்படி மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். நம்முடைய தமிழில் சொல்வார்கள் அல்லவா, ஊருக்கு உபதேசம் பண்ணுவது என்று சொல்லி. மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் அவர்களுடைய வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருகிற பொழுது அவர்கள் நடந்து கொள்ளும் விதம் வித்தியாசமாக காணப்படுகிறது. இந்த காலவேளையில் இதை பற்றி நான் ஏன் பேசுகிறேன் என்று சொன்னால், நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலும் கூட ஒரு புறத்திலே வெளிச்சோற்றத்திலே பார்ப்பதற்கு நாம் ஒரு ஸ்திரமான விசுவாசிகளாக, பல ஆண்டுகளாக வேதாகமத்தை நன்கு அறிந்தவர்களாக, வேத புஸ்தகத்தை சுமக்கக்கூடியவர்களாக, வழக்கமாக
தவறாமல் சபைக்கு போகக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருகிற பொழுது நாமும் தடுமாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே விசுவாச வாழ்க்கையில் போராட்டங்கள் வருகிற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தான் இந்த நாளில் நாம் வேதவசனத்தின் அடிப்படையில் பார்க்க இருக்கிறோம். இந்த பெண்ணினுடைய வாழ்க்கை நமக்கு எதை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், முதலாவதாக நடைமுறை வாழ்க்கையில் வரும் சோதனைகள் யாரை வேண்டுமானாலும் தாக்கலாம், அசைத்து பார்க்கலாம். ஒன்று. இரண்டாவதாக, எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருந்தாலும் விழுந்து போவதற்கும், தவறி போவதற்கும், தவறான முடிவுகள் எடுப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. மூன்றாவதாய் பார்க்கிற பொழுது, மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ணுவது சுலபம், அதை நாம் பின்பற்றுவது கடினம் என்பது தான் இந்த பெண்ணுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்கிறோம். எனவே இந்த காலவேளையில் புதிய ஆண்டில் நாம் பிரவேசித்திருக்கிறோம். இன்னும் ஒரு மாதத்தை நாம் நிறைவு செய்யவில்லை. இந்த புதிய ஆண்டில் நம்மில் எத்தனையோ பேர் புதிய தீர்மானங்கள் எடுத்தோம். இதுவரைக்கும் அதில் எத்தனை தீர்மானங்களை நாம் பின்பற்ற முடியாமல் முடிந்தது என்று சொல்லி நாம் திரும்பி பார்ப்போம் என்றால், பல இடங்களில் இதற்குள்ளாகவே, இந்த 15 நாட்களுக்குள்ளாகவே பல இடங்களில் நாம் எடுத்த தீர்மானங்களிலிருந்து தவறி இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எஞ்சி இருக்கக்கூடிய நம்முடைய நாட்களில், இந்த ஆண்டின் நாட்களில் நாம் எடுத்த தீர்மானத்தில், விசுவாசத்தில் போராட்டங்கள் வந்தாலும் உறுதியாக எப்படி இருக்க முடியும் என்று தான் இந்த நாளில் நம்முடைய செய்தியில் பார்க்க இருக்கிறோம். அதற்காக நான் ஒரு பெரிய மனிதனை தெரிந்து கொண்டிருக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அந்த மனிதனை குறித்து பார்க்கிறோம். 11ஆம் அதிகாரத்தில் அந்த மனிதனை குறித்து பார்க்கிறோம். அது யார் என்று சொல்லி பார்க்கிற பொழுது யோவான் ஸ்நானகன் தான். இந்த யோவான் ஸ்நானகன் இந்த 11ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் கேட்கும்படியாக தம்முடைய சீசர்களிடத்திலே சொல்லி அனுப்புகிற ஒரு செய்தி நம்மை அதிகமாக சிந்திக்க வைக்க வேண்டும். எவ்வளவு பெரிய மனிதன் எப்படி தடுமாறுகிறான் என்பது இந்த வார்த்தையிலிருந்து நாம் பார்க்கிறோம். அதாவது, வருகிறவர் நீர்தானா? மத்தேயு 11ஆம் அதிகாரம் 3வது வசனம், வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான். யாரிடத்தில் கேட்கும்படி? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே கேட்கும்படியாக அனுப்பினான். யாரை அனுப்பினான் என்று சொல்லி பார்க்கிற பொழுது தம்முடைய சீசர்களை யோவான் ஸ்நானகன் அனுப்புகிறான். இந்த வார்த்தையின் பொருள் என்ன? வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று யோவான் ஸ்நானகன் கேட்கும்படியாய் சொல்கிற இந்த வார்த்தையின் பொருள் என்ன என்று நாம் நிதானமாக யோசித்து பார்ப்போம் என்றால், நீர்தான் மேசியாவா? நீதான் பிதாவாகிய தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு அனுப்பப்பட்ட மேசியாவா? நீதானா தாவீதின் வம்சத்திலே வந்திருக்கிற மேசியாவா? நீதானா பூமியில் வருகின்ற தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வந்தவரா? நீதானா அந்த ராஜ்யத்தில் ராஜாவாக இருப்பீர்? அல்லது வேறு யாராவது மேசியாவாக வருவார்களா? வேறு யாராவது தேவனால் அனுப்பப்பட இருக்கிறார்களா? வேறு யாராவது அந்த வருகிற ராஜ்யத்தின் ராஜாவாக இருப்பார்களா? அதற்காக நாங்கள் காத்திருக்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வியை யோவான் ஸ்நானகன் கேட்கிறான். இந்த ஒரு கேள்வியின் மூலமாக யோவான் ஸ்நானகனின் விசுவாசம் எந்த அளவிற்கு நொறுங்கி போயிருக்க வேண்டும், அல்லது எந்த அளவுக்கு அவனுடைய விசுவாச வாழ்க்கை அசைக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்க முடிகிறது. ஏன் இதை நான் இவ்வளவு ஒரு சீரியஸாக எடுத்துக்கொண்டு பேசுகிறேன் என்று சொன்னால், இந்த வார்த்தையை கேட்கிற யோவான் ஸ்நானகன் ஒரு சராசரி மனிதன் அல்ல. யாரோ ஒரு விசுவாசி கிடையாது, ஒரு சராசரி விசுவாசி கிடையாது.
எப்படி நான் முதலிலே சொன்ன அந்த பெண் ஒரு சராசரி பெண் கிடையாது, படிப்பறிவில்லாத பெண் கிடையாது, அல்லது வாழ்க்கையில் வறுமையில் இருக்கக்கூடிய பெண் கிடையாது, மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு பெண் கிடையாது. நன்கு படித்து பட்டம் பெற்றவள், நல்ல நிலையிலே சமுதாயத்தில் காணப்படக்கூடியவள், ஒரு கம்பெனியை துவங்கி அதை நிர்வாகம் பண்ணக்கூடியவள். அவளுக்கு கீழாக அநேகர் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். மாதம் மாதம் அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு பெண்தான் தன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வந்த பொழுது தன்னுடைய 4 வயது குழந்தையை கழுத்தை நெரித்து அல்லது தலையணியினால் அதனுடைய முகத்தை நெரித்து கொலை செய்தாள். எவ்வளோ பெரிய மனுஷி! இங்கே யோவான் ஸ்நானகன் ஒரு சராசரி மனிதன் கிடையாது, அல்லது ஒரு சராசரி விசுவாசி கிடையாது. வேதாகமத்தில் ஒரு முக்கியமான மனிதன். பழைய ஏற்பாட்டில் இந்த மனிதன் 2 இடங்களில் இவன் யார் என்றும், இவன் எந்த விதமான நோக்கத்திற்காக இந்த பூமிக்கு கடந்து வருவான் என்றும், இவன் எப்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த யோவான் ஸ்நானகன் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஒரு மனுஷன். அதனால் தான் சொல்லி கொண்டிருக்கிறேன், ஒரு சராசரி மனிதன் கிடையாது, ஒரு பெரிய மனிதன், வேதாகமத்தில் மிக மிக முக்கியமான மனிதன். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 3-5 வசனம் வரைக்கும் நீங்கள் எடுத்து படிக்கிற பொழுது யோவான் ஸ்நானகனையும் அவருடைய ஊழியத்தையும் முன்னறிவிக்கும் ஒரு பகுதியாக நாம் பார்க்கிறோம். பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், மேடுகள் எல்லாம் சமதளமாக்கப்படும், வனாந்தரத்திலே கூப்பிடுவனுடைய சத்தம் உண்டாகும் என்று இந்த யோவான் ஸ்நானகனை குறித்தும் இவனுடைய ஊழியத்தை குறித்தும் அங்கே முன்குறிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி ஊழியம் செய்த காலம் தோராயமாக கிறிஸ்துவுக்கு முன்பாக 740வது ஆண்டிலிருந்து 680வது ஆண்டு. ஆக யோவான் ஸ்நானகனுடைய பிறப்பிற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பாக, தோராயமாக 700 ஆண்டுகளுக்கு முன்பாக யோவான் ஸ்நானகன் என்ற ஒரு மனிதன் பிறப்பான். அவன் இந்த பூமியில் பிறந்து எந்த விதமான ஊழியம் செய்வான் என்று அவனை பற்றியும் அவனுடைய ஊழியத்தை பற்றியும் தேவன் முன்குறித்தார். எனவே தான் இவன் ஒரு சராசரி மனிதன் என்று நான் எடுத்துக்கொள்ள முடியவில்லை. அது மாத்திரமல்ல, இரண்டாவதாக பழைய ஏற்பாட்டிலே கடைசி புத்தகம் என்று நாம் கருதுகிற மல்கியா 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில், நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் வழியை, நான் அனுப்புகிற மேசியாவிற்கு முன்பாக அவன் வழியை ஆயத்தப்படுத்துவான் என்று மல்கியா 3ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தில் இந்த யோவான் ஸ்நானகன் மீண்டும் குறிப்பிடப்படுகிறான். மல்கியாவின் காலம் தோராயமாக கிறிஸ்துவுக்கு முன்பாக 450 400 ஆண்டுகளாக இருந்திருக்க வேண்டும். ஆக எசையா தீர்க்கதரிசி இந்த யோவான் ஸ்நானனுடைய பிறப்பை குறித்து 700 ஆண்டுகளுக்கு முன்பாக இப்படி வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும், அவன் இப்படியாக கடந்து வருவான், இந்த விதமான ஊழியம் செய்வான் என்று சொல்லி எசையா தீர்க்கதரிசி முன்குறித்தார். பின்பு கடைசியாக பழைய ஏற்பாட்டில் பிதாவாகிய தேவன் தம்முடைய வெளிப்பாட்டை, தம்முடைய செய்தியை நிறுத்தி கொள்வதற்கு முன்பதாக கடைசியாக மல்கியாவின் மூலமாக பேசினார் என்று சொல்லி நாம் நம்புகிறோம். ப்ராட்டஸ்டன்ட் என்ற அமைப்பை சார்ந்த நாம் அதை நம்புகிறோம். பழைய ஏற்பாட்டிலே மல்கியாவின் புத்தகம்தான் கடைசி புத்தகம். பின்பு 400 ஆண்டுகள் அமைதியின் யுகம் என்றும் அல்லது இருண்ட காலம் என்றும் நாம் அதை சொல்கிறோம். மல்கியாவிலிருந்து மத்தேயு வரைக்கும் அந்த 400 வருட இடைப்பட்ட காலகட்டத்தில் தேவன் யாரோடும் தொடர்பு கொள்ளவில்லை என்று சொல்லி நாம் நம்புகிறோம். ஆனால் அந்த கடைசி தம்முடைய செய்தியை தேவன் சொல்லுகிற பொழுது மல்கியா புத்தகத்தில் அவர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில், நான் தூதனை அனுப்புகிறேன், அவன் வழியை ஆயத்தம் பண்ணுவான். யாருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான். மேசியாவிற்கு, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மேசியாவிற்கு
தாவீதின் வம்சத்திலே தேவனாகிய கர்த்தர் அனுப்புகிற ராஜாவிற்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறவன் தான் இந்த இந்த தூதன், அதாவது யோவான் ஸ்நானகன். ஆக எசையா தீர்க்கதரிசியிலே முன்குறிக்கப்பட்ட மனிதன், மல்கியாவிலே முன்குறிக்கப்பட்ட மனிதன். இந்த மனிதன் பழைய ஏற்பாட்டில் தேவனால் முன்குறிக்கப்பட்ட மனிதன். இவன் ஒரே ஒரு மனிதன்தான். பிறகு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் இவ்வளவு தெளிவான வார்த்தைகள் பழைய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் ஸ்நானகனை குறித்து பழைய ஏற்பாட்டில் மிக தெளிவாக அவனுடைய பிறப்பை பற்றியும் அவனுடைய ஊழியத்தை பற்றியும் தேவன் முன்குறித்த ஒரு மனிதன் இவன். அந்த மனிதனுடைய வார்த்தை தான் மேசியாவிற்கு வழியை ஆயத்தப்படுத்துகிற மனிதன், வருகிற ராஜாவை உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிற மனிதன், பாதையை ஆயத்தப்படுத்துகிற மனிதன். அந்த மனிதனுடைய வார்த்தை தான், வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா? எவ்வளவு பெரிய மனிதன்! அவனுடைய வாழ்க்கையில் இந்த தடுமாற்றம். சரி, பழைய ஏற்பாட்டிலிருந்து நாம் புதிய ஏற்பாட்டுக்குள்ளாக கடந்து வருகிற பொழுது அவனுடைய பிறப்பு நாம் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 13 17 வசனம் வரைக்கும் யோவான் ஸ்நானனுடைய பிறப்பை குறித்து அங்கே முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. சகரியாவிற்கு காபிரியல் தூதன் காட்சி கொடுத்து இந்த யோவான் ஸ்நானனுடைய பிறப்பை குறித்து முன்னறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, 700 ஆண்டுகளுக்கு முன்பு பழைய ஏற்பாட்டில் தேவனால் முன்குறிக்கப்பட்ட மனிதன், பின்பு 300 ஆண்டுகள் கழித்து கடைசியாக மல்கியாவில் தேவனால் திரும்பவும் நினைவுபடுத்தப்பட்ட மனுஷன், நினைவு கூறப்பட்ட மனுஷன். அந்த மனுஷனுடைய பிறப்பை நாம் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். அங்கே நாம் வாசிக்கிற பொழுது அநேகர் யோவான் ஸ்நானகனுடைய பிறப்பிலும் ஊழியத்திலும் சந்தோஷப்படுவார்கள் என்று சகரியாவுக்கு சொல்லப்படுகிறது. அவன் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதனாக இருப்பான். எனக்கு தெரிய பழைய ஏற்பாட்டில் சிம்சோனுக்கு அடுத்தபடியாக பரிசுத்த ஆவியினாலே தாயின் கருவில் இருக்கிற பொழுதே நிரப்பப்பட்ட ஒரு மனுஷனாக நான் யோவான் ஸ்நானகனை பார்க்கிறேன். ஆக மிக விசேஷித்தமான மனிதன், தேவனால் முன்குறிக்கப்பட்ட மனிதன், தேவனால் அனுப்பப்பட்ட மனிதன், ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக, ஒரு குறிப்பிட்ட ஊழியத்திற்காக அனுப்பப்பட்ட மனிதன். என்ன ஊழியம்? வருகிற மேசியாவை உலகத்திற்கு ஆயத்தப்படுத்த வேண்டும். வந்த மேசியாவை உலகத்திற்கு அறிமுகப்படுத்த வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துகிறவனும் அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிற மனிதனுமாய் காணப்படுகிற யோவான் ஸ்நானகன் இங்கே இப்படி ஒரு வார்த்தையை கேட்கிறான். சரி, யோவான் ஸ்நானனுடைய ஊழியத்திற்குள்ளாக கடந்து வருவோம். மத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அங்கே யோவான் ஸ்நானனுடைய ஊழியம் துவங்குகிறது. 3ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்திலே, 7வது வசனத்திலே, 8வது வசனத்திலே, 10வது வசனத்திலே, 11வது வசனத்திலே யோவான் ஸ்நானனுடைய ஊழியம், அவனுடைய செய்தியை குறித்து பார்க்கிறோம். வனாந்தரத்தில் அவன் எப்படியாக தன்னுடைய ஊழியத்தை துவங்கினான், அவனுடைய ஊழியத்தை நிமித்தமாக அங்கே நடந்த சம்பவங்கள் என்ன, சம்பாஷணைகள் என்ன போன்ற காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் மத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். பின்பு யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29வது வசனம் அடுத்து 36வது வசனத்தை எடுத்து நீங்கள் படிக்கிற பொழுது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று ஒரு முறை அல்ல 2 முறை சொல்கிறான். தன்னுடைய சீசர்களுக்கு அவரை அறிமுகப்படுத்துகிறான். உலகத்திற்கு உரத்த சத்தமாய் சொல்லக்கூடிய மனிதன், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இவர்தான், இவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படியாக நான் அனுப்பப்பட்டேன்.
இவரை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தும்படியாக அனுப்பப்பட்டவன் நான் என்று சொல்லி ஆரம்ப காலகட்டத்தில் அவன் உரக்க சத்தமாய் சொல்வதை நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். சரி, அடுத்து கிறிஸ்து அவனை பற்றி சொல்லுகிற பொழுது சொல்லுகிற காரியம் என்ன? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனை பற்றி சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி பார்ப்போம் என்றால், இதே மத்தேயு 11ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில், சிறிகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. ஏன் அப்படி சொன்னார்? பழைய ஏற்பாட்டில் எத்தனையோ தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்களே, மோசே, எலியா, எரேமியா, எசேக்கியேல், மாபெரும் தீர்க்கதரிசிகள். தானியேல், குறிப்பாக தானியேல் உலகத்தின் முடிவை பற்றி தீர்க்கதரிசனமாய் கூறின மனிதன். பல சாம்ராஜ்யங்களின் எழுச்சியையும் வீழ்ச்சியையும் தீர்க்க தரிசனமாய் கூறின மனிதன். பல ராஜாக்களை பற்றி தீர்க்க தரிசனமாய் கூறின மனிதன் தானியேல். இவர்களெல்லாம் யோவான் ஸ்நானகனுக்கும் பெரியவர்கள் என்றல்லவா நாம் கருத வேண்டும். யோவான் ஸ்நானுடைய ஊழியத்தை நாம் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது சொற்ப நாட்கள் தானே அவன் ஊழியம் செய்தான். ஆனால் ஏசாயா 40 ஆண்டுகளுக்கு மேலாக, எரேமியா 40 ஆண்டுகளுக்கு மேலாக ஊழியம் செய்தவர்கள் அல்லவா? அவர்களெல்லாம் பெரிய மனிதர்களாக கருதப்பட வேண்டுமே. அப்படி இருக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை என்று சொல்லி ஏன் சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் யோசித்து பார்ப்போம் என்றால், இந்த மனிதன் எப்படி தேவனால் முன்குறிக்கப்பட்டவன், இந்த மனிதன் எப்படி தேவனால் அறிவிக்கப்பட்ட மனிதன், இந்த மனிதன் எப்படி தேவனால் அனுப்பப்பட்ட மனிதன் என்பதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அறிந்து இந்த மனிதனை பற்றி சொன்ன வார்த்தை தான் நாம் இந்த மத்தேயு 11ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆக இயேசு கிறிஸ்துவை இரட்சகர், மேசியா, தேவனால் முன்குறிக்கப்பட்டவர், வருகின்ற தேவ ராஜ்யத்தை பூமியிலே காண்பிக்க வந்தவர், அந்த ராஜா என்று முன் அறிவிக்க தெரிந்து கொண்ட மனிதன்தான் யோவான் ஸ்நானகன். இதுதான் இந்த யோவான் ஸ்நானகனை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். இந்த மனிதனா இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறான்? தடுமாறுகிறவன் சராசரி மனிதன் அல்ல. இங்கே விசுவாசத்தில் தடுமாறுகிற மனிதன் ஒரு சராசரி மனிதன் அல்ல, சராசரி விசுவாசி அல்ல. ஏன் இதை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், யோவான் ஸ்நானகனே வாழ்க்கையில் போராட்டங்கள், நெருக்கங்கள், கஷ்டங்கள், சிறைச்சாலை அனுபவங்கள் வருகிற பொழுது தடுமாறுவன என்றால், நாம் தடுமாறுவது, நம்முடைய விசுவாசம் அசைக்கப்படுவது எவ்வளவு சுலபமான காரியம். இன்றைக்கு அநேகர் மிக பெருமையோடு இருக்கிறார்கள். நாங்கள் இத்தனை ஆண்டுகள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், நாங்கள் இத்தனை ஆண்டுகள் இந்த சபைக்கு போகிறோம், நாங்கள் இத்தனை ஆண்டுகள் இந்த ஊழியத்தில் இருக்கிறோம், நாங்கள் எவ்விதத்திலும் அசைக்கப்பட மாட்டோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, பவுலடியில் சொன்னார், நிற்கிறவன் தான் நிற்கிறேன் என்று சொல்லி பெருமை பாராட்டாதபடி அவன் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அவன் எந்த நேரத்திலும் விழுந்து போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த செய்தியை நான் உங்களிடத்தில் பேசுகிற பொழுது நீங்களும் நானும் விழுந்து போக வேண்டும் என்று சொல்லி நான் சொல்லவில்லை. மாறாக நம்முடைய சுபாவம், நம்முடைய உண்மையான நிலை, நாம் வாழ்க்கையில் எப்படி நெருக்கப்படுவோம், நம்முடைய விசுவாச வாழ்க்கை இந்த பூமியிலே வாழுகிற பொழுது எந்த விதமான நெருக்கடிக்குள்ளாக நாம் கடந்து போவோம், இவைகளெல்லாம் கருத்தில் கொண்டுதான் ஒரு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் நான் இதை கருதுகிறேன். நீங்கள் பார்க்க வேண்டும். ஆக இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் முன்னறிவித்த வார்த்தைக்கும் அவனுடைய வாழ்க்கைக்கும் முரண்பாடு இருக்கிறது. என்ன காரணம் என்று சொல்லி யோசித்து பார்க்கிற பொழுது நான் 3 காரணங்களை யோவான் ஸ்நானனுடைய தடுமாற்றத்திற்காக கண்டுபிடித்தேன். வேத வசனத்தின் அடிப்படையில் கண்டுபிடித்தேன் என்று சொல்லுகிற பொழுது நான் பெரிய மனிதன் என்று சொல்ல விரும்பவில்லை. வேத வசனத்தின் அடிப்படையில் நான் கண்டு கொண்ட காரியம்,
அதாவது அவனுடைய வாழ்க்கைக்கும் அவனை பற்றி சொன்ன வார்த்தைக்கும் முரண்பாடுகள் காணப்பட்டது. அவன் பெரியவனாய் இருப்பான், அவனுடைய பிறப்பினால் அநேகர் மகிழ்ச்சி அடைவார்கள், அவன் வனாந்தரத்தில் இப்படியாக ஊழியம் செய்வான் என்று தேவன் அவனை பற்றி சொன்ன வார்த்தைக்கும் அவன் இப்பொழுது வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் முரண்பாடு இருந்தபடியினாலே இந்த தடுமாற்றம் யோவான் ஸ்நானனுடைய வாழ்க்கையில் வந்தது. எப்படி என்று சொன்னால், இவன் தேவனால் முன்குறிக்கப்பட்ட தேவ மனிதனாக இருக்கிறான், தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்கிறான், தீர்க்கதரிசியாக இருக்கிறான். இருந்தாலும் அவன் அரண்மனையிலே வாழவில்லை, அவன் சொகுசான வாழ்க்கை வாழவில்லை, அவன் ஐஸ்வர்யவானாக வாழவில்லை, அவன் செழிப்பான வாழ்க்கை வாழவில்லை, அவன் சிறைச்சாலை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த 11ஆம் அதிகாரத்தில் அவன் சிறைச்சாலையில் இருக்கிறான். அவன் சிறுமைப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாக கடந்து போய் கொண்டிருக்கிறான். ஒருவேளை இந்த சிறைச்சாலையின் காலகட்டத்தில் வறுமையான சூழ்நிலையில் தருத்திரனை போல ஒரு வாழ்க்கை அவன் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எனவே தேவன் தன்னை குறித்து சொன்ன வார்த்தைக்கும் தன்னுடைய வாழ்க்கைக்கும் இப்படி ஒரு நேர்மாறான முரண்பாடு காணப்படுகிறதே. எனவே நான் மேசியாவை பற்றி சொன்ன காரியங்கள் உண்மையா இல்லையா என்ற ஒரு தடுமாற்றம் அவனுடைய வாழ்க்கையில் வருவதற்கு முதல் காரணமாக இருந்தது. இரண்டாவதாக நான் பார்க்கிற காரியம் என்னவென்று சொன்னால், அவனுடைய ஊழியத்தினாலே பெரிய மாற்றங்களை உடனடியாக அவனால் பார்க்க முடியவில்லை. உடனடியாக அவனுடைய ஊழியத்து நிமித்தமாக பெரிய மாற்றங்கள் உண்டானதாக அவன் பார்க்க முடியவில்லை. அவனிடத்தில் ஞானஸ்தானம் பெற்றவர்களின் வாழ்க்கை எந்த விதமான மாற்றமும் காணப்படவில்லை. எப்படி நான் சொல்ல முடியும்? அவனிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படியாக வந்தவர்களை பார்த்து திரளான ஜனங்கள், அதுவும் பரிசேயர், சதிசேயர், ஆசாரியர்களில் சிலர் அவனிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படியாக வந்த பொழுது யோவான் ஸ்நானகன் கைதட்டி வரவேற்கவில்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊழியர்கள் என்றால், இத்தனை பேருக்கு நான் ஞானஸ்தானம் கொடுத்தேன் என்று சொல்லி ஒரு பெரிய விளம்பரம், அநேக புகைப்படங்கள் எடுத்து பெரிய விளம்பரம் ஊரெங்கும் பரப்பி விடுவார்கள். அநேக நேரத்தில் வாட்ஸ்அப்பில் எனக்கு வரக்கூடிய சில செய்திகளை நான் பார்க்கிறேன். இத்தனை பேரை நாங்கள் ஞானஸ்நானம் கொடுத்தோம் என்று சொல்லி. இந்த வார்த்தையை குறித்து யோசிக்கிற பொழுது எனக்கு பவுலடிகளார் சொன்ன ஒரு வார்த்தை ஞாபகத்துக்கு வருகிறது. கிறிஸ்து என்னை ஞானஸ்நானம் கொடுக்கும்படியாக அனுப்பவில்லை, மாறாக கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகக்கூடாது என்பதற்காக சாதுரிய ஞானம் இல்லாமல் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே என்னை தேவன் அனுப்பினார் என்று பவுலடிகளார் சொல்லுகிறார். இந்த யோவான் ஸ்நானனுடைய ஊழியத்திற்கும் இன்றைக்கு இருக்கிற ஊழியத்திற்கும், பவுல் அப்போஸ்தலனுடைய வார்த்தைக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊழியத்திற்கும் ஊழியர்களின் வாழ்க்கைக்கும் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். சிலர் எப்பொழுதுமே தங்களுடைய பாக்கெட்டில் ஒரு டைரி வைத்திருப்பார்கள், நான் இத்தனை பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி. பரிசேயர், சதிசேயர், ஆசாரியர்கள், அநேக ஜனங்கள் யோவான் ஸ்நானனிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படியாக வந்தார்கள். வேதனையோடு யோவான் ஸ்நானன் சொன்ன வார்த்தை, மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள். இந்த ஞானஸ்தானத்தினாலே வருங்கோபத்திற்கு நீங்கள் தப்பித்து கொள்ள முடியும் என்று நினைக்கிறீர்களா? நீங்கள் வரும் கோபத்திற்கு தப்பிக்கொள்ள முடியாது என்று அவன் சொன்னான். ஆக எந்த விதமான மாற்றமும் அவருடைய வாழ்க்கையில் உண்டாகவில்லை என்பதை அவன் பார்த்த பொழுது அவனுக்கு சோர்வு வந்திருக்க வேண்டும். இரண்டாவதாக, மூன்றாவதாக, அவன் கிறிஸ்துவின் ஊழியத்தை புரிந்து கொண்ட விதம் அல்லது அவருடைய ஊழியத்திலே அவன் எதிர்பார்த்த விதம் நடைபெறாதிருந்த பொழுது அவனுக்கு இந்த தடுமாற்றம் வந்தது. அவனுக்கு இந்த தடுமாற்றம் வந்திருக்க வேண்டும். எப்படி என்று சொன்னால்,
கிறிஸ்துவை பற்றி அவன் சொன்ன காரியங்கள், அதுவும் 3ஆம் அதிகாரத்தில், மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தம்முடைய களஞ்சியத்தை பெருக்கி சுத்தப்படுத்தி கோதுமை மணிகளை மாத்திரமே களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதர்களை அக்கினியால் சுட்டரிப்பார். கோடாரியானது இப்பொழுதே மரங்களின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். எனக்கு பின்னாடி ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்பாக இருந்தவர். அவருடைய பாதரட்சைகளின் வார்களை அவிழ்ப்பதற்கு கூட நான் தகுதி இல்லாதவன். நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், அவர் பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தை பற்றி அவன் சொன்ன காரியங்கள். அவர் நியாயம் விசாரிக்கிறவராக இருப்பார். அவர் நீதி சரி கட்டுகிறவராக இருப்பார். அவர் கெட்டவர்களை, பாவிகளை உடனடியாக தண்டிக்கக்கூடியவராக இருப்பார். கோடாரியானது மரத்தின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது. வெட்டுவதற்கு, மரத்தை வெட்டி அழிப்பதற்கு, கனி கொடாது இருக்கிறபடினாலே அதை வெட்டுவதற்கு கோடாரி மரத்தின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நியாயம் விசாரிப்பார், நீதி சரி கட்டுவார், தீயவர்களை தண்டிப்பார் என்று யோவான் ஸ்நானகன் கிறிஸ்துனுடைய ஊழியத்தில் எதிர்பார்த்தான். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாவிகளோடு உட்கார்ந்தார், பாவிகளோடு சாப்பிட்டார். சமுதாயத்தில் வெறுத்து ஒதுக்கப்பட்ட மக்களோடு அதிகமான நேரத்தை செலவு செய்தார். சகேயு வரி வசூலிப்பவன் வீட்டிற்கு போனார், மத்தேயனுடைய வீட்டிற்கு போனார். மேலும் சிலர் சமுதாயத்தில் வெறுத்து ஒதுக்கப்பட்ட ஸ்திரீகள், அவர்களோடு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய நேரத்தை செலவு செய்து கொண்டு அவர்களுக்கு ஊழியம் செய்தார். குறிப்பாக ஒரு ஸ்திரீ, அவள் நல தைலம் என்ற ஒரு தைலத்தை கொண்டு வந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணி அந்த தைலத்தை அவருடைய தலையிலே ஊற்றி, அவருடைய பாதத்திலே ஊற்றி, தன்னுடைய தலை மயிரினால் அவருடைய பாதத்தை துடைத்ததை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அதை பார்த்த பரிசேயர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறை சொன்னார்கள். இவள் பாவியான ஸ்திரீ அல்லவா, இவர் உண்மையாகவே தேவனுடைய குமாரனாக இருப்பார் என்றால் இதை எப்படி அனுமதிக்கலாம் என்று சொல்லி அவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறை சொன்னார்கள். ஸோ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியம் இப்படியாக இருந்தது. யோவான் ஸ்நானன் எதிர்பார்த்த ஊழியத்தை போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யவில்லை. இதனால் யோவான் ஸ்நானுடைய வாழ்க்கையிலே தடுமாற்றம் வந்தது. இந்த மேசியாவை பற்றி தானா நான் முன்னறிவித்தேன்? இந்த மேசியாவிற்கு, இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு தான் வழியை ஆயத்தம் பண்ணும்படியாக நான் அனுப்பப்பட்டவனா? நீர்தானா? உம்மை பற்றி தானா நான் பேசியிருக்கிறேன்? நீர்தானா அந்த மேசியா, அல்லது வருகிறவர் வேறொருவர் வருகிறாரா, அவருக்காக நாங்கள் காத்திருக்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வியை யோவான் ஸ்நானகன் கேட்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இந்த தடுமாற்றம் யாருடைய வாழ்க்கையில் வேணாலும் வரலாம். யோவான் ஸ்நானகனே தடுமாறுவானே என்றால் நீங்களும் நானும் தடுமாறுவதற்கு, நாம் எடுத்த தீர்மானங்களிலிருந்து பின்வாங்கி போவதற்கு, அல்லது நாம் அறிக்கை செய்த விசுவாச அறிக்கையிலிருந்து நாம் பின்வாங்குவதற்கு அநேக வாய்ப்புகள் உண்டு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இது நமக்கு சொல்ல விரும்புகின்ற காரியம் என்ன? முதலாவதாக, நாம் யோவான் ஸ்நானகனைப் போல தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருந்தாலும், ஆவியானவரால் முத்திரை போடப்பட்டவர்களாக, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருந்தாலும், சராசரி மக்களுக்கு வருகின்ற எல்லா பிரச்சனைகளும் நமக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது வறுமையாக இருக்கலாம், சில வேளைகளில் வியாதியாக இருக்கலாம். இவைகளை வைத்து
நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே சந்திக்கக்கூடிய சம்பவங்களை வைத்து நம்முடைய விசுவாச வாழ்க்கையையும் நம்முடைய தேவனையும் வியாக்கியானம் செய்யக்கூடாது. இன்றைக்கு உலகம் எப்படி வியாக்கியானம் செய்கிறது? யாருக்காவது ஒருவருக்கு வியாதி வந்துவிட்டால் உடனே அவர்கள் கெட்டவர்கள், ஏதோ தீமை செய்திருக்கிறார்கள், ஏதோ பாவம் செய்து விட்டார்கள், அதனால்தான் அவருக்கு வியாதி வந்திருக்கிறது என்றும், வியாதியே வராமல் நன்றாக இருப்பவர்கள் நல்லவர்கள் என்றும் அவர்கள் நேர்மையானவர்கள் என்றும் உலகம் கணிக்கிறது, எடை போடுகிறது. இது உலகத்தின் பார்வை. ஆனால் தேவனுடைய கண்ணோட்டம் வேறு. அவன் தேவனுக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான். யோவான் ஸ்நானகனை பற்றி சொல்லுகிற பொழுது அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இந்த உலகம் நம்மை போற்றுவதும் தூற்றுவதும் சாதாரணமான காரியம். நமக்கு வியாதி வந்தவுடனேயே நாம் கெட்டவர்கள் என்றும், நமக்கு வறுமை வந்தவுடனே நாம் பாவம் செய்துவிட்டோம் என்று சொல்லி உலகம் தூற்றும். அதனாலே நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் தடுமாற்றம் வரக்கூடாது, முதலாவதாக. இரண்டாவதாக, நாம் எதிர்பார்த்தது எல்லாம் நடக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது. யோவான் ஸ்நானகன் எதிர்பார்த்தான், நான் ஞானஸ்தானம் கொடுத்தேன், இவர்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் வர வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, சமுதாயத்திலேயும் குடும்பத்திலேயும் உறவுகளிலேயும் யாருடைய வாழ்க்கையை மாற்றுவது நம்முடைய வேலையல்ல, அது முடியாது. உங்களுடைய வேலையல்ல, என்னுடைய வேலையல்ல, அது நம்மால் முடியாது. யாருடைய வாழ்க்கையும் நம்மால் மாற்ற முடியாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த சமுதாயத்தை மாற்றும்படியாய் வரவில்லை. அதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எதிர்பார்த்தபடி தான் எல்லாரும் நடக்க வேண்டும், நான் சொல்லுகிறபடி தான் எல்லாரும் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடாது. நாம் எதிர்பார்க்கும் காரியங்கள் எல்லாம் நடக்கவில்லை என்பதற்காக நாம் தேவனை சந்தேகிக்கக்கூடாது, தேவ திட்டத்தை சந்தேகிக்கக்கூடாது. இது இரண்டாவதாக. மூன்றாவதாக, நாம் எதிர்பார்க்கும் வகையில் தேவனும் செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடாது. ஆம், யோவான் ஸ்நானகன் எதிர்பார்த்தான், அவர் நியாயம் விசாரிக்க வேண்டும், அவர் கெட்டவர்களை உடனே தண்டிக்க வேண்டும், நல்லவர்களுக்கு பரிசு கொடுக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், இப்பொழுது இருக்கக்கூடிய உலகத்தினுடைய அதிபதி பிசாசானவன். இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த உலகத்தினுடைய அதிபதி பிசாசானவன். ஆக விழுந்து போன உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறபடினால நாம் எதிர்பார்க்கும் வகையில் தேவனும் நம்முடைய வாழ்க்கையில் காரியங்களை அனுமதிக்க வேண்டும், செயல்படும்படியாக அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கக்கூடாது. இந்த 3 காரியங்கள் நாம் விசுவாசத்தில் எடுத்த தீர்மானங்களில் உறுதியாக இருக்க உதவி செய்யும். இந்த 3 காரியங்களில் நாம் எச்சரிக்கையாக இருப்போம் என்றால், நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருந்தாலும் ஆவியானவராலே நடத்தப்படுகிறவர்களாக இருந்தாலும் சராசரி மனிதர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் நமக்கும் வரும். அதை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். நாம் எதிர்பார்த்ததெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. மூன்றாவதாக, நாம் எதிர்பார்க்கிற விதமாகத்தான் தேவனும் நம்முடைய வாழ்க்கையிலே காரியங்களை அனுமதிக்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு நமக்குள்ளாக இருக்கக்கூடாது. இந்த 3 காரியங்கள் நிமித்தமாக யோவான் ஸ்நானகன் என்ற ஒரு பெரிய மனிதன், தேவனால் முன்குறிக்கப்பட்ட மனிதன், விசுவாச வாழ்க்கையிலே தடுமாறினான். இந்த காரியங்களிலே நாம் எச்சரிக்கையாக இருப்போம் என்றால் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் உறுதியாக இருப்போம். பாடுகள், போராட்டங்கள், சோதனைகள் மத்தியில் நாம் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் உறுதியாக, தடுமாற்றம் இல்லாமல், சந்தேகம் இல்லாமல் முன்னேறி செல்வோம். இந்த ஆண்டில் நாம் எடுத்த தீர்மானங்களை நாம் பின்பற்றுவதற்கு, அதிலே உறுதியாக இருப்பதற்கு இவைகள் உதவி செய்யும். கர்த்ததாமே இந்த வார்த்தை கொண்டு, வசனத்தை கொண்டு உங்களோடு பேசுவாராக. இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும், உங்களோடு இடைப்பட்டு இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் கருத்துக்கள், உங்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது. ஆமென்.
பெரிய